எம்ஜிஆர் உடல்நல சரியில்லாம அமெரிக்கா மருத்துவமனையில இருந்துட்டு சேர்க்கப்படும் போது இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் தபால் நிலையத்தை நோக்கி இருந்துட்டு ஓடி இருக்கிறாங்க. ஸோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இருந்துட்டு அங்க சென்று எல்லாருமே இருந்துட்டு அமெரிக்காவுக்கு தபால் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த தபால் எழுதுனது எல்லாமே இருந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க தலைவா, கண்டிப்பா நீங்க முழு உடல் ஆரோக்கியத்தோட திரும்பவும் இருந்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில அந்த தபால்கள் எல்லாமே இருந்திருக்கு. பல பேற்றால இருந்துட்டு அந்த தபால் காசை கூட கட்ட முடியாம சிறுக சிறுக சேர்த்து வைத்த சேமிப்பு காசை எல்லாத்தையும் இருந்துட்டு கொண்டு வந்து இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. தினக்கூலி ஆட்களாகி இருந்துட்டு ரிக்ஷா ஓட்டுறவங்க, பூக்கட்டுறவங்க, மளிகை கடைக்காரங்க, ரோட்டு கடைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்றவங்க பேர் இருந்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டு செஞ்சாங்க. இவங்களுடைய அன்பு திரும்பவும் எம்ஜிஆரை குணமாக்கி இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இருந்துட்டு கொண்டு வந்தது. ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போலவே அந்த மக்களும் அவரின் சொந்த ரத்தமாவே இருந்துட்டு பார்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் தமிழகத்திற்கு வந்த உடனே அவர் முழுசா இருந்துட்டு மென்டலியாவும் இருந்துட்டு ஸ்ட்ராங்காவும் இருந்துட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் இருந்துட்டு வந்தது எதிர்கட்சிகளால. அப்ப இருந்த கவர்னர் எம்ஜிஆருடைய உடல்நிலை எப்படி இருக்கு, நார்மலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நலம் விசாரிக்கிற மாதிரி இருந்துட்டு போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பேசி முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு வந்து அவர் மென்டலியாவும் சரி இருந்துட்டு பிசிக்கலாவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ வழக்கம் போல இதை தவிர்த்து வேற ஏதாவது காரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தேட ஆரம்பிச்சிருச்சு.